ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 தமிழ் முதல் தாள் ஒரு மாதிரி வினாத்தாள் வடிவில் நான் கொடுத்துருக்குறேன். பிரிவு 2 பார்க்க போகிறோம். பிரிவு ஒன்று வந்து நமக்கு 14 மார்க்கில் உரிய விடையை தெரிந்தெடுத்து எழுது, கோடிட்ட இடம், பொறுத்துக இந்த மாதிரி கேட்பாங்க. 14 மார்க்கு வெறும் 1 மார்க் கொஸ்டின்ஸ் 16 மார்க் இருக்கும். அப்புறம் பிரிவு 2ல் பகுதி ஆ பகுதி ஆன்னு இருக்கும். பகுதி ஆல செய்யுள் குருவினாக்கள், பகுதி ஆல உரைநடை குருவினாக்கள் 5 கொடுத்துருப்பாங்க. செய்யுள் குருவினாக்கள் எத்தனை கொடுத்துருப்பாங்க? குருவினாக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவினா, சிறுவினா, நெடுவினா அப்படி இருக்கு. குருவினா, சிறுவினா, நெடுவினா. ஃபர்ஸ்ட் குருவினா, செய்யுள் குருவினாக்கள் 5 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை எழுதணும்? 3 கேள்வி எழுதணும். 5 கொடுத்துருப்பாங்க, 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணணும்? 3 அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்கு? 2 மார்க்ஸ். ஓகேயா? நான் இதை புக்குக்குள்ளே இருந்தும் சில கேள்விகளை கேட்டு மொத்தம் 12 குருவினாக்கள் எழுதியிருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல இதை கவனமாக இதுக்குரிய ஆன்சர்ஸை கூட கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க. முக்கியமான குருவினாக்கள் இது வந்து செய்யுளில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 3 குருவினாக்கள். ஓகேயா? இது புக்குக்குள்ளே இருந்தும் சில கேள்விகள் இருக்கும். சரி, எதெல்லாம் நம்ம பார்க்கலாம். செய்யுள் குருவினாக்கள். முதலாவது கேள்வி, கருக்கொண்ட பச்சை பாம்பு எதற்கு உவமையாக்கப்பட்டுள்ளது? கருக்கொண்ட பச்சை பாம்பு எதற்கு உவமையாக்கப்பட்டுள்ளது? இரண்டாவது, கொற்கை நகரில் முத்துக்களை போல் உள்ள பொருட்களாக காணப்படுவன எவை? கொற்கை நகரில் முத்துக்களை போல் உள்ள பொருட்களாக காணப்படுபவை எவை? 3, அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாய விழ இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவை? ஓகேயா? அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாய விழ இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவை? 4வது, கமுகு மரம் எதை தேடியது? கமுகு மரம் எதை தேடியது? 5, தாவோ தேஜிங் இன்னொரு பக்கம் என்று எதை குறிப்பிடுகின்றார்? தாவோ தேஜிங் இன்னொரு பக்கம் என்று எதை குறிப்பிடுகின்றார்? 6, சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? 6, சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? 7, யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? 8, புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் யார்? 8, புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் யார்? 9, கல்யாண்ஜியின் கவிதை நூல்கள் யாவை? 9, கல்யாண்ஜியின் கவிதை நூல்கள் யாவை? 10, குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக. 10, குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக. 11, பிடிப்பசி களையிய பெருங்கை வேளம் இவ்வடியில் வரும் இலக்கண குறிப்புகளை கண்டறிக. பிடிப்பசி களையிய பெருங்கை வேளம் இவ்வடியில் வரும் இலக்கண குறிப்புகளை கண்டறிக. 12, குறுந்தொகை ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று அழைக்கப்பெற காரணம் யாது? குறுந்தொகை ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என அழைக்கப்பெற காரணம் யாது? இவ்வளோ நேரம் 12 குருவினாக்கள் எதிலிருந்து கேட்கப்பட்டிருக்குது? அவ்வளவும் கொடுக்கப்பட்டிருக்குது. செய்யுள் குருவினாக்கள் 12 கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? நீங்கள் 3 எக்ஸாமில் எழுத வேண்டிய குருவினாக்கள் எத்தனை? 3. இதை நீங்கள் மறக்காதீங்க. இப்போ உரைநடை குருவினாக்கள் அதுவும் 3 எழுதணும். அது 5 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ணி எத்தனை எழுதணும்? 3 எழுதணும். முதலாவது, ஐவகை நில மக்கள் வழிபட்ட தெய்வங்கள் யாவை? ஐவகை நில மக்கள் வழிபட்ட தெய்வங்கள் யாவை? இரண்டாவது, பழந்தமிழர்கள் எவற்றால் ஆன அணிகலன்களை அணிந்திருந்தனர்? பழந்தமிழர்கள் எவற்றால் ஆன அணிகலன்களை அணிந்திருந்தனர்? டெக்ஸ்ட் புக்குக்குள்ள இருந்தும் சில கேள்விகள் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஆன்சர்ஸை தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேயா? ஏன்னா ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எழுதுனா நமக்கு நேரம் போதாது. மூன்றாவது, நடுகள் வழிபாடு என்பது யாது? நடுகள் வழிபாடு என்பது யாது? பழந்தமிழர். 4வது, பழந்தமிழர் செய்த தொழில்கள் யாவை? 4வது, பழந்தமிழர் செய்த தொழில்கள் யாவை? 5, பகுத்தறிவு என்றால் என்ன? 5, பகுத்தறிவு என்றால் என்ன? 6, தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்கள் யாவை? தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்கள் யாவை?
7 பெரியார் தோற்றுவித்த இயக்கமும் நடத்திய இதழ்களும் யாவை? பெரியார் தோற்றுவித்த இயக்கமும் நடத்திய இதழ்களும் யாவை? 8 தமிழ் சான்றோருக்கும் ரோமையரின் சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது? தமிழ் சான்றோருக்கும் ரோமையரின் சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது? 9 கிரேக்க தத்துவ ஞானிகள் பெயரை எழுதுக. நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பாட புத்தகத்துல வர்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் பெயரை எழுதுக. 10 திருக்குறளை பற்றி உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வைசர் கூறுவது யாது? திருக்குறளை பற்றி உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வைசர் கூறுவது யாது? 11 செனக்கா என்ற தத்துவ ஞானி கூறியது யாது? செனக்கா என்ற தத்துவ ஞானி கூறியது யாது? 12 சான்றோரை பிற நாட்டினர் எவ்வாறு அழைத்தனர்? சான்றோரை பிற நாட்டினர் எவ்வாறு அழைத்தனர்? நிச்சயமா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குருவினாக்கள் எல்லாம் படிச்சுட்டு போங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ செய்யுள்ள உள்ள கேள்விகள் எதெல்லாம், உரைநடையில் உள்ள கேள்விகள் எதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா பிரித்து போட்டிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதுதான் செய்யுள்ள இருக்க குருவினாக்கள், இதுதான் உரைநடையில் இருக்க குருவினாக்கள் அப்படின்னு சொல்லி பிரயோஜனமாக இருக்கும். நல்லா எக்ஸாமுக்கு இந்த சேனல் மூலமாக கற்றுக் கொடுக்குற எல்லாத்தையும் பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.